நன்றி, வணக்கம், நல்வரவு அப்படின்ற எல்லா வார்த்தைகளையும் நம்ம சர்வ சாதாரணமாக பயன்படுத்திடுறோம் இல்லைங்களா? அந்த வார்த்தையோட அர்த்தம் புரிஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வார்த்தைகளை பயன்படுத்தும் போது நமக்குள்ள ஒரு மாற்றம் வரும். நம்ம நன்றி அப்படின்ற ஒரு வார்த்தையை சாதாரணமாக சொல்லிடுறோம். ஆனால் நன்றி அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் ரொம்ப அற்புதமான ஒரு அர்த்தம் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த கதையை முழுமையாக கேளுங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். நான் உங்கள் எஸ்எல் தகடு தமிழச்சி. நம்ம பார்க்க போகிற கதை நன்றி அப்படின்ற ஒரு கதையை தான் பார்க்க போகிறோம். ஒரு பெரிய அடுக்குமாடி குடியிருப்பு. அதில் மீனாள் அப்படின்ற ஒரு குடும்பம் வசிச்சுட்டு வருது. அவங்க வீட்டு வேலைக்காக ஒரு பெண்மணி நியமிச்சிருக்காங்க. அவங்க பேர் சரசம்மா. அவங்க எப்படின்னா ரொம்ப அற்புதமான ஒரு உள்ளம் கொண்டவங்க. யார் மனதையும் புண்படுத்தாமல் அவ்வளோ அழகாக பேசுவாங்களாம். அந்த மீனாள் அப்படின்றவங்க விடிஞ்ச காலையில் எல்லாம் குடித்து முடித்து ரெடியாகி கீழே வராங்க. வரும்போது சரசம்மா சொல்கிறாங்க, மதியம்மா எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். மதி பாப்பா எழுந்தா அவளுக்கு இந்த பாலும் இந்த சாப்பாடும் கொடுத்தீங்கன்னா போதும், மற்ற எல்லா வேலையும் நான் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த சரசம்மா. அந்த மீனாலும் ரொம்ப அமைதியானவங்க, ரொம்ப நல்ல குணம் கொண்டவங்களே. இந்த சரசம்மா மேலே ஒரு தனி பாசமே உண்டு. ஏன் அப்படின்னா அவங்க எந்த வேலை செஞ்சாலும் ரொம்ப நேர்த்தியாகவும் ரொம்ப க்ளீனாகவும் செய்கிற ஆளாம். அவங்க வீட்டுக்கு சமையல் வேலையை தவிர மற்ற அனைத்து வேலைகளையும் செய்வாங்களாம். சிங்கில் இருக்கிற பாத்திரங்களை எல்லாம் கழுவி வைக்கிறது, அப்புறம் வாஷிங் மிஷினில் ஓடி முடித்த அந்த துணிகளை எடுத்து காய போடுறது, வீட்டை கூட்டுறது, வீட்டை துடைக்கிறது, பொருட்களை எல்லாம் துடைச்சி அந்தந்த இடத்துல ஒரு பாங்கான அமைப்பில் வைக்கிறது, இந்த மாதிரி எல்லா வேலைகளையுமே ரொம்ப அழகாக செஞ்சிட்ருப்பாங்க. மீனாலும் சரின்னு சொல்லிட்டு சரிம்மா அப்படின்னு சொல்லும்போது, அம்மா ஒரே ஒரு வேண்டுதல் அப்படின்றாங்க. என்ன சொல்லுங்க அப்படின்றாங்க. எனக்கு தீபாவளி போனஸாக ஏதாவது கொஞ்சம் கொடுங்க. அது மட்டும் கிடையாது, அடுத்த மாதம் சம்பளத்தையும் அட்வான்ஸாக கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மீனாளுக்கு ஒரே ஆச்சரியம். நம்ம எல்லோரும் நினைக்கலாம், இதில் போய் என்ன ஆச்சரியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஏன் மீனாள் ஆச்சரியப்படுறாங்க அப்படின்னா, இந்த சரசம்மா வேலைக்கு சேர்ந்து இது வரைக்கும் 5 வருஷங்களாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஒரு நாள் கூட அட்வான்ஸாவோ இல்லை போனஸாவோ ஏதாவது தாங்க அப்படின்னு இது வரைக்கும் கேட்டதே கிடையாதாம். ஒரு நாள் கூட விடுப்பும் எடுத்தது கிடையாது. செஞ்ச வேலைக்கு சம்பளம் அதிகமாக தேவை அப்படின்னு என்றைக்கும் அவங்கள கட்டாயப்படுத்ததையும் கிடையாதாம். எல்லா வேலைகளையும் முகம் சுளிக்காமல் ரொம்ப சிரித்த முகத்தோடு செய்வாங்களாம் இந்த சரசம்மா. அதனால் இவங்க இந்த மாதிரி கேட்ட உடனே மீனாளுக்கு ஒரே ஆச்சரியம். ஆனால் மீனாள் குறை சொல்ல முடியாதுங்க. ஏன்னா எப்பவுமே ஏதாவது ஒரு பண்டிகை வருது அப்படின்னா ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்வீட்டு, அவங்க அந்த அம்மாவுக்கு ஏதாவது ஒரு புடவை, ஒரு மாதத்துக்கான பண்டிகை அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போனஸ், அது எல்லாமே அந்த அம்மா கேட்காமையே கொடுத்துருவாங்களாம். இத்தனை வருஷமாக அப்படி தான் செஞ்சிட்ருக்காங்களாம். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு திருவிழாவோ இல்லை ஒரு பண்டிகையோ கொண்டாடுறது என்ன நினைக்கிறோம், என்ன இப்போ ஒரு தீபாவளின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். தீபாவளினா என்ன, காலையிலே எழுந்து தலை குளிக்கிறோம், அப்புறம் ஏதோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்வீட் செய்கிறோம், அப்படியும் இல்லையா காசியாக கறியாக்கிறதுக்கு பட்டாசு வெடிக்கிறோம். இதை தவிர வேறு என்ன செய்ய போகிறோம் தீபாவளிக்கு அப்படின்னு எண்ணம் கொண்டவ மீனாள். நம்ம நினச்ச நேரத்தில் புது துணி போடலாம், விருப்பப்பட்ட இனிப்புகளை நினச்ச நேரத்துக்கு செஞ்சு சாப்பிடலாம். இதுக்குன்னு ஒரு நாளை வச்சு அதை நம்ம அதுக்காக வேலை செஞ்சு அதுக்குன்னு நேரம் ஒதுக்கி செய்யணுமா? இதில் என்ன இருக்குது புதுசாக? எல்லாமே எப்போவும் செய்கிறது தான். இதில் புதுசாக கொண்டாடுறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு நினைக்கிற மீனாளுக்கு இந்த தீபாவளி, பொங்கல் இதெல்லாமே ரொம்ப சாதாரணம். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணம் இருக்கும் இல்லைங்களா?
இருந்தாலும் அவளோட பொண்ணு ரதிக்கு வந்து எப்போவுமே பண்டிகை கொண்டாடணும்னு ரொம்ப விருப்பம். ஏன்னா பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பண்டிகை செய்வாங்க. அதனால் இவளும் ஏங்க வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக மீனாலும் என்ன பண்ணுவான்னா, ஏதோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்வீட் செஞ்சு அவளை திருப்திப்படுத்துறதுக்காக ஏதாவது ஒரு 4 வகை பட்டாசை வச்சு அந்த நாளை முடிச்சுப்பாளாம். இப்படி தான் அவளோட பண்டிகைகள் வந்து ஒவ்வொரு வருடமும் கடந்து போய்கிட்டுருக்கு. ஆனால் சரசம்மாவுக்கு தீபாவளி அப்படின்றது வந்து அவளுக்கு சாதாரணமாக இந்த தீபாவளி இல்லை. ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? அப்புறம் ஃபஸ்ட்டு இந்த மீனாள் வந்து என்ன சொல்கிறாருன்னு கேட்டுக்கலாம், சரிங்களா? மீனாள் வந்து ரொம்ப ஆச்சரியமாக, என்ன புதுசாக திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, அது ஏம்மா கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. நான் என்னவோ நல்ல ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு தான். எனக்கு வந்து 3 அண்ணனுங்க. 3 அண்ணங்களும் குறை சொல்கிற அளவுக்கெல்லாம் இல்லை. எல்லாருமே ரொம்ப திருப்தியாக ரொம்ப நல்ல இடத்துல தான் திருமணம் செஞ்சு வச்சாங்க. ஆனால் என்னோட கணவர் சரியாக அமையலை எனக்கு. எப்போ பாரு குடிச்சு வீட்டில் இருந்த எல்லா சொத்து பத்துக்களையும் இழந்துட்டாரு. கடைசியில் நானும் தெருவுக்கு வந்துட்டேன். இதை நினச்சி என் 3 அண்ணங்களும் வருத்தப்படாத நாட்களே கிடையாது. முதல் அண்ணனும் கடைசி அண்ணனும் வந்து என்னோட வாழ்க்கையை நினச்சி ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்க. நான் ஏதாவது அவங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னா, நான் எங்கள் வீட்டுக்கு வரும்போது ஏதாவது ஸ்வீட்டோ இல்லை ஏதாவது கறியோ மீனோ எடுத்து சமைக்கணும். எதுக்கு அவளுக்கு தேவையில்லாத செலவு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக சரசம்மா வீட்டுக்கு வரதையே அவங்க 2 அண்ணங்களும் தவிர்த்துட்டாங்க. ஆனால் நடு அண்ணனுக்கு வந்து என்ன இதுவோ தெரியல, என்னை விட்டு போகிறதுக்கு அவனுக்கு மனசே இல்லை. ஏதாவது ஒரு சாக்கு சொல்லியாவது என் வீட்டுக்கு வந்துடுவான். எதையாவது வாங்கி தருது, என் பிள்ளைங்களுக்கு வந்து துணிமணி வாங்கி கொடுக்கிறது, அப்படிலாம் புத்தகங்கள் அப்படி இப்படின்னு ஏதாவது செலவு பண்ணிக்கிட்டே இருப்பான். அவனும் அந்தளவுக்கு வசதி கிடையாது தான். இருந்தாலும் தங்கச்சி வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே அப்படின்ற ஒரு கஷ்டம். எங்கள் மதினியை பற்றி எனக்கு தெரியாது. என் மதினி வந்து எனக்கு செய்கிறதுல வந்து விருப்பம் இருக்கா இல்லையான்றதும் எனக்கு புரியாது. இருந்தாலும் இது வரைக்கும் எங்கள் அண்ணன் செஞ்சதை அவங்க தடுத்ததில்லை. அவங்களும் எப்போயாவது வீட்டுக்கு வருவாங்க போவாங்க. இந்த மாதிரி தான் என் வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. ஏதாவது வந்து எங்கள் அண்ணன் என் பசங்களுக்கு வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னா நானும் எவ்வளவோ வேணான்னு சொல்லுவேன், திட்டுவேன், சண்டை போடுவேன். இருந்தாலும் அவன் கேட்க மாட்டான். எதையாவது வந்து வாங்கி தந்துக்கிட்டே இருப்பான். ஆனால் பண்டிகை காலங்களில் அவன் என் பசங்களுக்கு வந்து துணிமணி, நகை, பட்டாசு, ஸ்வீட்டு இந்த மாதிரி நிறைய வாங்கிட்டு வருவான். நான் எவ்வளோ மற்ற நாளுங்களில் திட்டினாலும் அந்த பண்டிகை நாளில் அவனுக்கு வேணாம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் அமைதியாக வாங்கிப்பேன். ஒவ்வொரு வருஷமும் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கான். அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது மீனாள் இடமறைச்சி, இவ்வளோ அன்பான ஒரு அண்ணன் கிடைக்கிறதுக்கு நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி அண்ணன் அமைவான்? என்ன தான் நம்ம வசதியாக இருந்தாலும் அவங்க வசதிக்கு ஏற்றாப்புல நம்ம இருந்தால் நம்மளை கவனிப்பாங்க. அப்படி இல்லைன்னா திருமணம் ஆயிடுச்சா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி தெளித்து விட்டுருவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி உன்னோட கஷ்டத்துக்கும் வந்து உதவி செய்கிறாங்களே, இந்த மாதிரி அண்ணனுக்கு வந்து எனக்கு இல்லையே அப்படின்ற ஒரு ஏக்கமும் இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனாள் சொல்லுவாள். இருந்தாலும் சரசு வந்து முகத்தில் ஒரு சந்தோஷமே இல்லை. ஏன் அப்படின்னா, அதை ஏம்மா கேட்குற நீங்கள்? இவ்வளோ நல்ல அண்ணன் இருந்தும் அவனுக்கு நல்லவங்களாக இருக்கிறவங்களுக்கு தான் கடவுள் நிறைய சோதிக்கிறான். திடீர்னு அவனுக்கு ஒரு நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாயிட்டான். எங்கள் அண்ணியும் எவ்வளவோ கடும் முயற்சி எடுத்து பல வழிகளில் என்னென்னமோ மருத்துவமெல்லாம் பார்த்து அவனை ஓரளவுக்கு சரி பண்ணிட்டாங்க. 1 வருஷத்தில் இதே மாதிரி ட்ரீட்மெண்ட் போய்கிட்டே இருந்தால் நல்லா எழுந்து நடமாடுற அளவுக்கு வந்து அவன் குணமாயிடுவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ பணத்தை பரட்டி எடுத்துகிட்டு போய் அவங்கக்கிட்ட கொடுத்தாலும், நீயே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கம்மா, எதுக்கு இந்த பணம், இதை வச்சா உனக்கு ஏதாவது உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்க மாட்டிருக்காங்க. ஆனால் இப்போ வர தீபாவளிக்கு நான் வந்து அவங்களுக்கு இது வரைக்கும் அவங்க வந்து எந்த குறையும் இல்லாமல் தான் எல்லா பண்டிகைகளும் கொண்டாடிட்டு இருந்தாங்க. எனக்கும் செஞ்சாங்க. இந்த பண்டிகையை சாக்கா வச்சாவது வந்து அவனும் இந்த வருஷத்துக்கு நல்லபடியாக கொண்டாடலாம் இல்லையா? அவனோட மருத்துவ செலவுக்கே வந்து ரொம்ப செலவு பண்ணிட்டாங்க. அவங்க இப்போ வந்து கை கடிக்கிற நிலமையில தான் இருக்கான்.
அப்படி இருக்கும்போது என்னால் முடிஞ்ச உதவியை நன்றியாக நானும் திருப்பி செலுத்தணும் இல்லையா? அதுக்காக அம்மா இந்த போனஸையும் ஒரு மாத சம்பளத்தையும் நான் கேட்டேன். தப்பெல்லாம் எடுத்துக்காதீங்க ரதி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சரசம்மா சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்ட பணத்தையும் போனஸையும் ஒரு மாத சம்பளத்தையும் அவங்க கையில் கொடுத்து, அது மட்டும் கிடையாது, 10 நாளைக்கு முன்னாடியே இந்த சரசம்மா கேட்டதுக்காக தான் இவ்வளோ கதையும் சரசம்மா சொல்லி முடிக்கிறாங்க. எப்பவும் போல் ஒரு புது புடவை, பட்டு ஸ்வீட்டு இதெல்லாம் வச்சு ஒரு கவரில் போட்டு சரசம்மா கையில் கொடுக்குறாங்க. சரசம்மா அதை ஒரு திருப்தியாக வாங்கிக்கிட்டு தன்னோட அண்ணனுக்கு என்ன செய்யணும், இந்த தீபாவளிக்காவது என்னோடய நன்றியை அவனுக்கு திருப்பி செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வாங்க வேண்டிய பொருட்களை மனதுக்குள்ளேயே கணக்கு போட்டுக்கிட்டே தன்னோட வீட்டுக்கு சேர்றா சரசம்மா. ஆனால் மீனாள் ஒவ்வொரு வருஷமும் என்ன நினைப்பான், ஒரு பண்டிகைன்னா என்ன, ஸ்வீட் செய்கிறது, புது துணி போடுறது, ஒரு விருப்பமான சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றது, காசை கறியாக இருக்கிறது இல்லைங்களா? இதுதான் தீபாவளின்னு நினச்சிட்டு இருந்த அவளுக்கு தீபாவளி பண்டிகை நாட்களில் நம் நன்றியை கூட செலுத்தலாம் அப்படின்றது அவள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அவள் நினச்ச அனைத்து எண்ணங்களும் காற்றில் கறந்து போயிடுது. நம்ம எல்லா பண்டிகைகள் அப்படின்றது யாருமே சும்மாலாம் கொண்டாடலை, சும்மாலாம் அது இந்த நாள் தான் கொண்டாடணும் அப்படின்னு எல்லாம் சொல்லலை. இந்த பண்டிகை நாட்களில் நம்மளுக்கு உதவி செஞ்சவங்க, இல்லை நம்ம யாருக்காவது உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க, இல்லை நம்ம நன்றியை செலுத்தணும், இந்த மாதிரி பல வகைகளை இந்த பண்டிகைகளை கொண்டாடலாம் நம்ம, இல்லைங்களா? இதுக்கப்புறமாவது எல்லா பண்டிகைகளும் சாதாரணம்தான், இது ஏன் கொண்டாடணும், நினச்ச நேரங்களில் எல்லாமே செய்கிற அளவுக்கு நமக்கு சுதந்திரம் இருக்கும்போது அந்த நாட்களில் நம்ம ஏன் கஷ்டப்பட்டு செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒவ்வொருத்தரும், நம்ம உதவியை வேண்டாம் அப்படின்னு மறுக்கிற ஒருத்தருக்கும் இந்த நாளில் நீங்கள் உதவியோ இல்லை ஏதாவது ஒரு வழியில் அவங்களுக்கு சப்போர்ட்டாவோ நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு நினச்சா, அந்த பண்டிகை நாளில் யாராலையுமே வேண்டாம் அப்படின்னு தவிர்க்கவே முடியாது, இல்லைங்களா? இந்த நாளை நீங்களும் அப்படியே பயன்படுத்துங்க. உங்களுக்கு பிடிச்சவங்க உங்ககிட்டயே இருக்கணும் அப்படின்ற ஒரு நல்வாழ்த்துக்களோடு இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி அப்படின்ற வார்த்தையை நான் மனப்பூர்வமாக சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.